இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. தீபாவளிக்கு ஒரு மாதம் கூட இல்லை. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு எல்லாரும் கூப்பிட்டுருப்பீங்க, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு நீங்கள் இன்னும் பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க தானே? அதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். தினமும் நம்ம வெவ்வேறு சமையல் நிபுணர்களை பார்த்து தீபாவளிக்குன்னு புதுசாக வித்தியாசமாக என்ன சமைக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்டர்நெட்டில் நிறைய ரெசிபீஸை சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்களே, உங்களுக்கு பிடித்தமான ஃபுட் பிளாகர்ஸை நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டுட்டு வர போகிறோம். அவங்களும் சமைச்சு காட்ட போகிறாங்க நமக்கு. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது கொஞ்சம் அமைதியான நிறைய அனுபவம் நிறைந்த ஷெஃப் ராபின். ஸோ ஷெஃப் ராபின் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு இவர் வந்து நமக்கு 3 டிஷ்ஷஸ் சமைச்சு காட்ட போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எது? ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து ஒரு ப்ரான் மொய்லி செய்ய போகிறேன். மொய்லினா என்னது? மொய்லி வந்து ஒரு கேரளா பேஸ் கிரேவி. நம்ம ஊரில் சொதின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து மொய்லின்னு சொல்லுவாங்க. மொய்லி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டைம் எடுக்க சமைக்கிறதுக்கு. ஒரு மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் சமைச்சிடலாம். சூப்பர். அப்போ நானும் இந்த டிஷ்ஷை சமைக்கலாம் போல். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. ஓகே. ஓகே ஓகே ஷெஃப். ஸோ இந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரான் என்ன ப்ரான்? நம்ம வந்து கிங் ப்ரான் யூஸ் பண்ணுறோம் இந்த வாட்டி. கிங் ப்ரான். ஆனால் அதே சமயத்தில் டைகர் ப்ரானாக இருக்குது. ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் எதுவுமே இல்லை. அந்த ஆக்சுவலி அந்த கலர் பார்த்தீங்கன்னா டைகர் ப்ரான் வந்து இன்னும் டார்க்காக கிரேஷ் கலர் இருக்கும். ஸோ இது வந்து மோர் டு ஒயிட். ஸோ டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை? டேஸ்ட்டில் அதே டேஸ்ட் தான். ஓகே. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் சமைக்கும் போது. சமைச்சா கொஞ்சம் பார்க்க ரெட் கலர் பிங்கிஷ் கலராக இருக்கும். இப்போ வந்து முதல்ல மஸ்டர்ட் சீட் போடுவோம். ஸோ ஷெஃப், நீங்கள் ப்ரொஃபஷனல் ஷெஃப்னால நீங்கள் அளவெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சும்மா அப்படியே தூவி விடுறீங்க. ஐ மீன் ஒரு எஸ்டிமேட் ஒரு 1 டீஸ்பூன் வேணுமா வரும். ஓகே. ஸோ இது முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் சீட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் ஆகணும். ஓகே. கொஞ்சம் பாப் பண்ண ஹீட்டில். இல்லைன்னா லேட்டர் பார்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பீட்டர்னஸ் டேஸ்ட் வந்துடும். ஓகே. இப்போ இந்த காரணத்தை யாரும் என்கிட்ட சொன்னதே இல்லையே. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை இது கேரளா டிஷ்னால நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து நார்மல் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்படி பாப் பண்ணி வந்தோடனே நீங்கள் அந்த ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டிஷ் நான் சொன்ன மாதிரி தான், லைக் ரொம்ப டைம் இருக்காது சமைக்கிறதுக்கு. மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் சமைச்சிடலாம். ஆமாம், பார்த்தாலே தெரியுது. ஒரு 10 இன்க்ரீடியன்ஸ் தாங்க இருக்கும் இங்கே. இதை வச்சு நம்ம ஒரு ப்ரான் மொய்லி செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் லைட் ஆகணும்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஸ்லைஸ் பண்ணு இஞ்சி. ஓகே. அப்புறம் ஒரு 6 சில்லி படி. ஸோ நீங்கள் உங்கள் உரப்பு கூட வேணாலும் நீங்கள் கூட போட்டுக்கலாம். இஞ்சியை நீங்கள் வந்து பொடிசாக வெட்டாமல் லைக் ஸ்லைசஸ் மாதிரி வச்சுருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ப்ரெசன்டேஷன் இல்லை. பட் சில பேருக்கு இஞ்சி கடிக்க பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி விஷுவலாக பார்க்கறதுக்கு தெரியும்ல. ஸோ அவங்க அப்பப்போ கையில் எடுத்துக்குவாங்க. எவ்வளோ கான்சிடர். எங்கள் அம்மாலாம் நல்லா எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொல்லி எல்லாத்தையும் பொடிசாக வெட்டிடுவாங்க. அடுத்து வந்து சாப் பண்ண பூண்டு இருக்குது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ மஸ்டர்ட் சீட், சாரி கியூமின் சீட் இருக்குது. கறி லீஃப். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து தீபாவளி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது விசேஷனாலே நம்ம இறால் கறி செய்வோம், இல்லை தொக்கு செய்வோம், இல்லை பெரட்டல் செய்வோம், சம்பால் அந்த மாதிரி செய்வாங்க. ஆமாம், சம்பால் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இந்த தடவை நம்ம கேரளா டிஷ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ வித்தியாசமாக உங்கள் விருந்தாளிகளுக்கு நீங்களும் சமைச்சு கொடுக்கலாம். இது செமி கிரேவியாக தானே இருக்கும்? ஆமாம், செமி கிரேவி. ஆக்சுவலி நம்ம இது அப் டு அஸ். வந்து ஃபுல் ஆன் கிரேவியாக கூட இருக்கலாம், இல்லை செமி கிரேவியாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே turmeric பவுடர் போடுறோம் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் இறாலை வந்து டீஷால் பண்ண போகிறீங்களா இல்லை அப்படியே ஷெல்? இல்லை, அப்படியே போடுறோம். ஓகே. அந்த ஷெல்லை நீங்கள் சமைக்கும் போது அந்த
அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஃப்ளேவர்ஸ் இறங்கும் ப்ரோஃபில். நீங்கள் எப்படி இறால சாப்பிடுவீங்க? நீங்கள் ஷலோட சாப்பிடுவீங்களா? இல்லை, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, இறால் சாப்பிட்டா போதும். ஓகே. எனக்கு கொஞ்சம் டீஷல் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராயாக வதங்கி வந்தோடனே நம்ம என்ன செய்வோம், 2 கப் தேங்காய் பால். ஸோ இது வரைக்கும் தண்ணியே ஊற்றலை? தண்ணி லைட்டாக ஊற்றுவோம். ஓகே. ஒரு க்ரீமி கார்போனாரா மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு இப்போ. ஸோ அடுத்து வந்து உப்பு போடுவோம். அது தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு. ஸோ இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா வந்து பாயில் பண்ணக்கூடாது. பாயில் பண்ணால் அந்த ஃபேட் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி. ஸோ ஷெஃப், நீங்கள் எப்போ சமைக்க ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி நான் வந்து நிறைய குக்கிங் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன். மதர் வந்து வெளியூரில் வேலை செஞ்சாங்க. ஒரு பர்சனல் ஷெஃப் இல்லை, அப்போலாம் குக்காக இருந்தாங்க. ஃப்ரான்ஸில் இருந்தாங்க ஒரு 3 இயர்ஸ். அவங்க அங்கே கற்றுக்கிறதுல வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் சமைப்பாங்க, நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சாங்க. பென் ஸோ ஆக்சுவலி நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ரெசிபிஸ் அங்கே வந்து. ஸோ அம்மா ஒரு ப்ரொஃபஷனல் குக், அண்ட் அது வந்து உங்ககிட்ட பாஸ் டவுன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் கிச்சனில் அப்சர்வ் பண்ணியே உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சா? கரெக்ட். சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ப்ரான் ஆட் பண்ணிடுறோம். இந்த இறால் மொயிலியை வந்து நம்ம எப்படி சாப்பிட்றது? சோறோட சாப்பிட்லாம். சோறு சாப்பிட்லாம். என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி கிரேவி வந்து சோறு நல்லாயிருக்கும். சோறுக்கு அடுத்தது வந்து இடியப்பம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் வாட்டரியாக கிரேவியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை இருக்கும், கொஞ்சம் வேண்டாம் இருந்தால் நல்லாயிருக்கும். தீபாவளி அன்னைக்கு இந்த இறால் மொயிலியை வந்து காலையில் இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டா தீபாவளி காலையில் எப்படி நல்லாயிருக்கும். ஷெஃப் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஃபாஸ்ட். 15 மினிட்ஸ் கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸில் கிரேவி செஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த இறால் மட்டும் வேகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த இறால்லாம் ஆயிரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஃப்ரோசன் ப்ரான்ஸ் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், பட் அந்த குவாலிட்டி கிடைக்காது உங்களுக்கு. இந்த ஃப்ரெஷ் ப்ரான் சாப்பிட்ற குவாலிட்டி கிடைக்காது உங்களுக்கு. அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அந்த ஃப்ளேவர். இது வந்து நண்டு செஞ்சு நல்லாயிருக்கும். கிரேப்போட செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். ஃப்ளவர் கிரேப். ஃப்ளவர் கிரேப். ஆனால் யார் நண்டு தீபாவளி அன்னைக்கு நண்டு செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஆளுங்களுக்குலாம் அது டூ மச் ஒர்க் இல்லை. எல்லாரும் வந்து சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புன்னு பார்ப்பாங்களே, உட்காந்து கடிச்சிக்கிட்டு. நம்ம எல்லாருக்கும் பேப்பர் விரித்து அதை வச்சு அந்த ஷெல்லெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டீடியஸ் தான். ஆனால் தீபாவளி முடிஞ்சு வேணால் நம்ம இதை நண்டு மொயிலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஷெஃப், தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற டிஷ்ஷஸ்னால் எதை சொல்லுவீங்க? நம்ம வேலை சாப்பிட்ற வேலை ஒண்டி தான் தீபாவளி அன்னைக்கு. அப்படியா? ஸோ நீங்கள் மற்றவங்க வீட்டுக்கு போவீங்க, லைக் விசிட்டிங் போவீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண மாட்டீங்க? டைம் டு டைம் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து லைக் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆன் தீபாவளி நடக்காது. லைக் மேபி ஆஃப்டர் 2-3 வீக்ஸ் ஒரு ஓப்பன் ஹவுஸ் கேதரிங் மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில். அங்கே இல்லை. அப்போ வந்து நீங்கள் கேட்டு பண்ணுவீங்களா இல்லை நீங்களே சமைச்சு? இல்லை, நம்ம இன்னைக்கு கேட்டு பண்ணதே இல்லை இது வரைக்கும். அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டில் எப்படி? நம்ம வீடு தான், அவர் ஷேஃப் இருக்காங்களே, நம்ம கேட்டு பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படி ஒரு ஓப்பன் ஹவுஸ் வைக்கும் போது நீங்கள் என்னெல்லாம் சமைப்பீங்க? ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து பிரியாணி இருக்கும் கன்ஃபார்ம். ஓகே. ஸோ என்ன பிரியாணி? பிரியாணி வந்து பிளெயின் பிரியாணி தான். ஸோ லைக் அந்த சைட் டிஷ் மட்டன், சிக்கன். ஓகே. ஸோ ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும் எங்கள் வீட்டில். லைக் மதர் வந்து மட்டன் ஆக்குவாங்க, ஒய்ஃப் வந்து ப்ரான் ஆக்குவாங்க, அப்போ என் மதரில் சிக்கன் ஆக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் எப்போயாவது சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, சரி இன்னைக்கு நம்ம ஒரு டிஷ் செஞ்சு கொடுப்போம். இந்த நார்மல் ஐட்டம் நான் செய்ய மாட்டேன், லைக் கொஞ்சம் வித்தியாசமாக. கண்டிப்பாக. தீபாவளி யாராச்சும் பர்கர் சாப்பிடுவாங்களா? நீங்கள் பர்கர் செஞ்சு கொடுப்பீங்களா? பர்கர் இருக்குது, லைக் சாண்ட்விச், லைக் கொஞ்சம் மாடர்னான சாண்ட்விச், லைக் இப்போ இந்தியன் ஃப்ளேவர். கொஞ்சம் அப்படியே அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு தீபாவளி. ஸோ ப்ரான் சோமாலி யூஸ்வலி நம்ம சமைச்சு நான் வந்து வீட்டில் சமைக்கும் போது லைக் டைமிங் பார்க்க மாட்டோம்.
ஸோ ஐ மீன் ப்ரொஃபஷனல் கிச்சனில் வந்து டைமிங் பார்ப்போம் எப்படி சமைக்கிறோன்னு. ஸோ ப்ரான் மேக்ஸிமம் இந்த மாதிரி சைஸ்க்கு வந்து ஒரு 7 to 8 minutes இந்த மாதிரி ஒரு சிம்மரிங் டிஷ் செஞ்சோன்னா, ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சமைச்சிட்டிங்கன்னா வந்து லைக் ரொம்ப ரப்பரி ஆயிரும். ஆமாம். ஸோ இந்த டெக்ஸ்டர் will be just nice. ஓகே. ஸோ அந்த சோத்தோங் டெக்ஸ்டருக்கு போயிடாம அந்த 7 நிமிஷத்துக்குள்ள ஆக்சுவலி சோத்தோங்க நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் சோத்தோங்க எப்படி ஆகும்னா 15 seconds தான் சமைப்போம். தென் அதை கூட பண்ணி திருப்பி ஒரு 5 seconds ஹீட் பண்ணுவோம். ஸோ 20 seconds கூட தான் சமைக்கிறது சோத்தோங்க. நம்ம வீட்டில் மாதிரி தான் ஆக மாட்டோம். ஸோ இப்போ ஒரு சோத்தோங் மொய்லி செய்கிறோம்னா அது ஒரு கடைசி அந்த 20 secondsல தான் போடணும். ஆமாம், 20 seconds போது நீங்கள் ஃபயர் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும் ஃப்ளேவர்ஸ் இறங்குறதுக்கு. தென் யூ ஆர் ரெடி. ஓ வாவ், ஓகே, குட் டிப். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான்ஸ் அது கலர் மாறிட்டு ஃபுல்லாக. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே இது அழகாக லைக் ரெட்டா ஆரஞ்சா இந்த மாதிரி கலர் பார்க்குறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரானை நம்ம வந்து ஓப்பன் பண்ணனால இந்த மாதிரி ஃபுல்லாக திறந்துடும். ஸோ அதில் தெரியும் உங்களுக்கு ப்ரான் குக் பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ தீபாவளி பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் ரெடி. ஓகே, இப்போ பிளேட் பண்ணிடலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பிடிக்கும் கிரேவியில். லைக் நாட் டூ வாட்டரி, நாட் டூ திக். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னொரு டிஷ்ஷை சமைச்சு காட்ட போறாரு ஷெஃப். கடைசியில் எல்லா டிஷ்ஷஸையும் உட்காந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். எங்கே போயிடாதீங்க. Super Samayal. Super Samayal. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. ஸோ ஷெஃப் முதல்ல நமக்காக கேரளா ப்ரான்ஸ் செஞ்சு காட்டினாரு. அது ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கடைசியாக தான் நான் சாப்பிட்டு சொல்லுவேன் அது எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போது அடுத்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்? அடுத்தது வந்து ஒரு டிசர்ட் செய்ய போகிறோம். டிசர்ட், மெயின் டிஷ்லேருந்து டிசர்ட்க்கு வந்துட்டோம் அதுக்குள்ளாரையும். ஸோ நீங்கள் வந்து தீபாவளிக்கு என்ன டிசர்ட் சாப்பிடுவீங்க? குக்கீஸ் சாப்பிடுவோம், குவேத்தாட் சாப்பிடுவோம். அதை தவிர்த்து நெய் உருண்டை. ஸோ நான் வந்து ஒரு கேக் செய்ய போகிறேன். ஸோ அந்த கேக் எப்படி வந்து தீபாவளிக்கு எத்தனை பேர் கேக் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு புதுசான ஒரு வித்தியாசமான ஐடியா சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து ஒரு பர்ன் சீஸ் கேக் செய்ய போகிறேன். பர்ன் சீஸ் கேக். சீஸ் கேக் தெரியும், அது என்ன பர்ன் சீஸ் கேக்? ஸோ பர்ன் சீஸ் கேக் வந்து பாஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான சீஸ் கேக். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். ராஸ்மலாய் சாப்பிட்ருக்கீங்களே? அந்த ராஸ்மலாய் வந்து சீஸ் கேக்கில் இன்கார்பரேட் பண்ண போகிறேன் நான். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் சொன்னாதான் எனக்கு புரியும் சரியா என்ன சொல்ல வரீங்கன்னு. ஸோ எப்படி செய்கிறது? ஸோ நம்ம என்ன வச்சுருக்கோம்னா க்ரீம் சீஸ் இருக்குது. ஸோ க்ரீம் சீஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து க்ரீமில் வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஸோ சாஃப்ரான்னா கொஞ்சம் வந்து பன்னீர் சேர்த்துருக்கோம் அதில். ஸோ அந்த நேச்சுரல் உங்களுக்கு அந்த ஒரு 25 minutes பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ க்ரீமில் பன்னீரும் சாஃப்ரானும் கலந்துருக்கீங்க. ஏற்கனவே கலந்துச்சு. ஸோ இதை பண்ணோம் ஓவர் நைட் குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் நல்லா எக்ஸாம் ஆகும். அதான் லைட் yellow-ஆக இருக்குது. கரெக்ட். ஓகே, ஸோ அந்த சாஃப்ரானை நீங்கள் சும்மா அப்படியே பிச்சு போடுவீங்களா? ஒரு 3 grams பிச்சு போட்டோம்னா ஒரு இது ஆக்சுவலி 6 hours எடுக்கும் அது நல்லா செட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆஃப்டர் 6 hours நல்லா இந்த மாதிரி கலர் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறது. ஓகே ஓகே. ஸோ வந்து 3 முட்டை சேர்க்க போகிறோம். இங்கே வந்து 250 grams சுகர் இருக்குது. ஸோ இது வந்து சாஃப்ட் பிக்கில் ஆரம்பிக்கிறோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பேட்டர் மிக்ஸ் வந்து யூஸ்வலி வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸ் அண்ட் சுகர் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுகர் நல்லா டிசால்வ் பண்ணணும். ஸோ
ஸோ ஒரு கிச்சன் மிக்சர் இல்லாதவங்க வந்து கையால் செய்யலாமா? செய்யலாம். என்னன்னா நீங்கள் உங்களோட ஐட்டம்ஸில் வந்து நான் கோலாக இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர் ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் விஸ்க் பண்ணுங்க, நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லூசன் ஆகிட்டோன்னே நம்ம அடுத்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே. சர்க்கரை ஆக்சுவலி இன்னும் ஃபுல்லாக டிசால்வ் ஆகலை, இனிமேல் டிசால்வ். ஆமாம். இது எவ்வளோ ஷெஃப் போடுறீங்க? இது 300 கிராம்ஸ். 300 கிராம். ஸோ ஆக்சுவலி நானும் யோசிச்சு பார்க்குறேன், தீபாவளிக்கு டிசர்ட்னா குலாப் ஜாமுன் மோஸ்ட் கேக் நான் யார் வீட்லேயும் சாப்பிட்டதில்ல. ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல ஐடியா. நம்ம ஏன் தீபாவளிக்கு கேக் செய்யக்கூடாது? பட் இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த டாப் லேயர் பர்ன் பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் பிட்டர்னஸ் வரும்னு. இது யார் கண்டுபிடிச்ச ஐடியா? நான் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் வந்து மெனி இயர்ஸ் ரெஸ்டாரண்ட் வேலை செய்யும்போது அங்கே வந்து இந்த பாஸ் சீஸ் கேக் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ கேஃபேஸ்லாம் நிறைய ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் வந்து லைக் பிளெயின் ஃப்ளேவர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ போக போக லைக் சாக்லேட், ரைஸ்பெரி எல்லாமே வந்து ஆரியோ. ஸோ ஆக்சுவலி அங்கேருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங் வந்து வெறும் சஃப்ரான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தேன், ஐ மீன் மோர் ஆஃப் இந்தியன் ஃப்ளேவர்ஸ். அப்புறம் தான் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பன்னீர் அதெல்லாம் போட்டு இந்த ரோஸ் கலந்த ஃப்ளேவர் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் குலாப் ஜாமுன் போட்டால் குலாப் ஜாமுன் சீஸ் கேக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் இருக்கணும். ஸோ இது சாஃப்ரான் பார்த்தீங்களே. ஸோ சாஃப்ரான்லேயே டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை எப்படி பார்த்து வாங்குவீங்க? ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ் சொல்கிறது காஷ்மீரோட. காஷ்மீர் அங்கே தான் வருது. பட் அது டிஃப்ரெண்ட் கிரேட் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்க்க முடியாது. பார்க்குற ஒரே விஷயம் அந்த ப்ரைஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கு தான் தெரியும். விலை அதிகமாக இருந்தால் அதுதான் ஹையர் கிரேட் சாஃப்ரான், ஒரிஜினல் சாஃப்ரான். நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக போடுறோம். ஸோ க்ரீம் 300 கிராம், அதுக்கப்புறம் க்ரீம் 300 கிராம். கரெக்ட். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சஃப்ரான் வாட்டர் ஊற்றுறோம். இது வந்து சஃப்ரானும் பன்னீரும் சேர்ந்தது. ஓகே, இன்னும் ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும் பாருங்க. இப்போ yep, I can smell it. அப்போ வாசமே இவ்வளோ தூக்கலாக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? ஓகே, அவ்வளோதான். Batter is done. அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பசுமை இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ கேக் செய்கிறது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து அந்த டெக்ஸ்டர் பார்ப்பாங்க, பிகாஸ் அந்த ஃப்ளா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதெல்லாம் டெக்ஸ்டர் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து லிக்விட் பேஸ்னால ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. ஸோ லைக் ரஃப்லி இந்த டெக்ஸ்டர் இருந்தால் போதும். ஓகே, ஒரு டாலப் விழுகிற மாதிரி. ஆமாம். ஸோ இந்த ஹோல் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ சைஸ். ஓகே. ஸோ இது வந்து 220 டிகிரிஸில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட முடியாது. சில்லர் ரெஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம சாப்பிடலாம். ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம சில்லாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நைஸ். இதை எப்படி டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆனால் இங்கே நீங்கள் வந்து இது வச்சுருக்கீங்களே, இது வந்து என்ன? இது வந்து நம்ம கடைசி கார்னிஷிங் போடுறது. கார்னிஷிங். ஓகே, ஸோ தட் அது அந்த லிக்விட் பேஸ் க்ரீம் சீஸ் க்ரீமியாக நம்ம எடுத்து வாயில் வைக்கும்போது ஒரு க்ரன்ச்சும் இருக்கும். சூப்பர். ஸோ இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அடுத்து என்ன டிஷ்னு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். Super Samayal. Super Samayal.
இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பர்ன்ட் ரஸ்மலாய் சீஸ் கேக்கை ஷெஃப் நமக்காக செஞ்சு கொடுத்தாரு. அதாவது பர்ன்ட் சீஸ் கேக் வித் இந்தியன் ட்விஸ்ட். இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு மெயின் டிஷ் பார்க்க போகிறோம். என்ன ஷெஃப் சமைச்சு காட்ட போகிறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு கிரில் லேம் ரேக் வித் தயிர் சோறு. லேம் ரேக் கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு நான் சமைச்சு பார்த்ததே இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு, இது நல்லா இருக்குமே தீபாவளிக்கு அப்படின்னு? ஆக்சுவலி லேம் வீட்டில் வந்து எல்லாம் மட்டன் சமைப்பாங்க, கண்டிப்பாக கறி இந்த மாதிரி. ஸோ நான் வந்து கொஞ்சம் மாடர்னைஸாக லேம் ரேக் கொஞ்சம் விலையாக இருக்கும், பட் நான் சாப்பிட நல்லா இருக்கும்ல. ஆமாம், கண்டிப்பாக நல்லா இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு ஆரம்பிச்சு வைங்க. ஓகே, ஸோ வந்து முதல்ல லேம் மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் turmeric powder, 1 tablespoon chili powder. இது வந்து ஜிஞ்சர் garlic paste 2 ஸ்பூன் போடுறோம். அப்புறம் கொஞ்சம் கீ, யூசுவலாக நம்ம ஒரு மேரினேஷன் 1 ஸ்பூன் யோகர்ட். ஓகே. ஸோ யூசுவலாக நம்ம மேரினேஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்தோம்ல. ஸோ இது எவ்வளோ நேரம்? ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி மேரினேட் பண்ணால் இல்லை ஓவர்நைட் கூட செய்யலாம். இது வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு ரேக்னாலும் பில்லு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா தயிர் சோறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் தயிர் சோறு எப்போ சாப்பிடுவீங்க நீங்கள்? யூஸ்வலி தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தயிர் சோறுலாம் ஒரு டெம்பிளுக்கு போனேன் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டிங்கான டிஷ். ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி எனி டைம் சாப்பிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் வந்து இட்ஸ் அ கம்ஃபர்ட் ஃபுட். அது எப்போ சாப்பிட்டாலுமே இமீடியட்லி நம்ம நல்லா ஒரு குட் மூட்க்கு வந்துடுவோம். ஆக்சுவலி தயிர் சாதம் தீபாவளி அன்னைக்கு ரொம்ப நல்ல ஐடியா. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த சாப்பிடுவோமா, அந்த பாடியை கூல் பண்ணுறதுக்கு நல்ல ஐடியா தான். சூடாயிட்டு ஸோ லேம் பார்த்திங்கன்னா வந்து வெஸ்டர்ன் குக்கிங்கில் வந்து லேம் சமைக்க ஒரு டன்னஸ் இருக்கும். மீடியம் ரேர் சொல்லுவாங்க, மீடியம் வெல் டன். பட் நம்ம இந்தியன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க யூஸ்வலி. நம்ம ஸ்ட்ரெயிட் வே டு வெல் டன். ஸோ டிபெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன டன்னஸ் இதில் கூட சாப்பிட்லாம். ஸோ யூ மீன் லேம்க்கும் வந்து அந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குது சொல்கிறீங்க. லேமை நான் மீடியம் ரேயாக சாப்பிடுவேன்னா தெரியல, ஒரு மாதிரி சியூயாக இருக்காது. குவாலிட்டி பொறுத்து இருக்குல்ல. ஸோ நீங்கள் சீப்பான ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த குவாலிட்டி கிடைக்காது உங்களுக்கு. ஓகே. ஸோ ஷெஃப் நீங்கள் பர்சனலி எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லேம் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லை கோட் மட்டன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எனக்கு லேம் தான் பிடிக்கும். மட்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி குக் பண்ணிடணும். நம்ம கறி தான் இருக்கணும் வீட்டில். ஸோ லேம்னா வந்து எனக்கு வந்து மீடியம் பிடிக்கும். கொஞ்சம் ரோவாக இருந்தால் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு. ரொம்ப பேருக்கு அது எடுத்துக்க முடியாது. தெரியல, என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஆக்சுவலி நீங்கள் இப்போ மீடியம் ரேர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணுங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையை போட்டு. ஸோ மேரினேஷன் ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆமாம். த ஒன்லி திங் தட்ஸ் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அந்த லேம் ரேக்கை போய் நல்லா பார்த்து வாங்கிட்டு வரணும். ஸோ நான் ஒன்று கவனிச்சிருக்கேன் என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க செய்கிற தயிர் சாதமும் வெவ்வேறு ஸ்டைலில் இருக்கும். உங்களோட ஸ்டைல் என்னது? ஸோ நான் வந்து பேசிக் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப பேர் வந்து வெறும் தயிர் வண்டி போடுவாங்க, தாளிப்பு போடுவாங்க. ஸோ நான் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அதில் க்ரீமா? ஆமாம். ரியலி? க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணுவோம். க்ரீம் சீஸ்? ஸோ அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃபர்மாக கிடைக்கிறதுக்கு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஸோ கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா என் அம்மா கொஞ்சம் பால் சேர்ப்பாங்க அந்த புளிப்பை குறைக்கிறதுக்கு. ஸோ அது தெரியும். சில பேர் வந்து மாதுளம் பழம் போடுவாங்க. ஆமாம், அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு. சில பேர் பீட்ரூட் போடுவாங்க. ஸோ பர்பிள் கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு.
ஷெஃப் என்ன இப்படி எண்ணெய் சட்டிக்கு பக்கத்தில் நிற்க வச்சு என்னோட சேலை பூரா ஒரே ஸ்மோக்காக இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேம்ப்க்கு வந்து குக்கிங் டைம் என்னது? ஸோ இந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 130 கிராம்ஸ் இருக்கும் per பீஸ். ஸோ மீடியம் சமைக்கிறதுக்கு ஒரு 6 to 7 minutes ஆகும். பேனில் குக்கிங் ஒரு டிஃப்ரெண்ட் டைமிங் இருக்குது. சமைச்சு முடிச்சா ரெஸ்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு 6 to 7 minutes. ஸோ அப்போ தான் அந்த ஜூஸ் நல்லா ரிஸ்டெயின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வெட்டும்போது அந்த ஜூஸினஸ் இன்னும் இறங்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ வெல்டானா வேணும்னா ஒரு வெல்டானா 10 minutes இல்லை ஒரு 15 minutes போடலாம். 15 minutes. ஓகே. ஸோ இதுலேயே நீங்கள் இந்த மாதிரி அமுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்சியாக இருக்கும். ஓகே. இதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா வந்து சேர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த நீங்கள் பேனில் வச்சுட்டு அழகாக சேவ் பண்ணி அந்த கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூக்கி அவனில் வச்சிடலாம். ஓ அவனில். ஓகே. ஏன்னா அது எவ்வளோ நேரம்? அவனில் வந்து ஒரு 200 degrees ஒரு 6 minutes. அண்ட் சேவ் பண்ணுறது எவ்வளோ நேரம்? சேவ் டிபென்சிங் லைக் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கிராஸ் கிடைக்கணும். ஓகே. ஸோ இது ஒரு 2 minutes 2-3 minutes கிடச்சிடும். இந்த லேமை குக் பண்ணுறதுக்கு பல விதம் இருக்குது. ஸோ இந்த லேம் வந்து எனக்கு ரொம்ப உரப்பாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து சாப் பண்ண சில்லி படி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் மிளகாத்தூள் நிறையா போட்டிங்கன்னா அவங்க நீங்கள் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் பவுடர் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இல்லாத நீங்கள் பிளெண்ட் பண்ணி கூட மேரினேட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே. இதை கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சைடில் வச்சிடலாம். இது கொஞ்சம் கூடான ஒரு இது. ஒரு 6 to 7 minutes அதை நம்ம செட் பண்ணுறதுக்கு வச்சிடணும். ஆமாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து தயிர் சாதம் தாளிப்பு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 cup ரைஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் க்ரீம் ஊற்றுவோம். ஃபர்ஸ்ட் டைம் தயிர் சாதத்தில் க்ரீம் போட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் தயிர். சில பேர் அந்த தயிர் சாதத்தில் அந்த சோறை கூட நல்லா மசிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் லைக் porridge மாதிரி கன்சிஸ்டன்சி. ஸோ ஷெஃப் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வேலை செய்யும் போது லைக் ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் டைமாக வச்சுப்பீங்களா இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுமா இது வந்து 3 minutes 6 minutes? டிபெண்ட்ஸ் என்ன செய்யணும்னு பொறுத்து இருக்குது. ஓகே. இப்போ கிரேவியில் வச்சிங்கன்னா வந்து நம்ம வந்து டைம் வைக்க மாட்டோம். லைக் இப்போ மீட்லாம் கிரில் பண்ணோம்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஓகே பிகாஸ் டெக்ஸ்டர் பார்ப்போம். அப்பப்போ லேமுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் இருக்கும். சிக்கனுக்கு. ஸோ அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தா தெரியும். ரஃப்லி. ஓகே. ஸோ டைம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆமாம். ஸோ ஷெஃப் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறீங்க. ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வந்து தயிர் சாதம் செஞ்சு போய் பிளேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் கெஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்னதான் கொடுக்குறோன்னு. நம்ம அதை செய்யறது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். ஏதாச்சும் கொஞ்சம் புதுமையாக செய்யணும். அதில் ஒரு ட்வீஸ் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி செய்யணும். மஸ்டர்ட் சீட் போட்டுருவோம். ஓகே. நல்ல மிளகா ஏறிடுச்சு. இப்போ ஸோ நம்ம தாளிப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணோம். அப்படி மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே ஃபைனலாக நம்ம பிளேட்டிங்.
கிரில் பண்ண லேம் வந்து கடைசி வந்து கொஞ்சம் லெமன் லைம் ஊற்றிக்கிறோம் மேலே. lamb with curd rice ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ 3 டிஷ்ஷஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஷெஃப் ராபின் வந்து நமக்கு சில கலக்கலான டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு இறால் மொய்லி, அதுக்கப்புறம் ஒரு lamb with curd rice, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபியூஷன் ஸ்டைலில் burnt Rasamalai cheesecake. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. வாங்க நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம இதில் ட்ரை பண்ணுவோம். ஓகே. சரி, நம்ம வந்து சமைக்கும் போதே பேசணும். தயிர் சாதம் வந்து இட்ஸ் கம்ஃபர்ட் ஃபுட். ஸோ கம்ஃபர்ட் ஃபுட்டோட இந்த lamb rack இந்த காம்பினேஷன் நான் சாப்பிட்டதே கிடையாது. இதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேபி நான் வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம். யூஸ்வலி நான் lamb வந்து வெல் டன் தான் சாப்பிட்ருக்கேன். combo. ஸோ ஷெஃப் யூஸ்வலி நான் வெல் டன் தான் சாப்பிடுவேன். இந்த தடவை நீங்கள் மீடியம் ரைஸ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இட்ஸ் லைக் நடுவில் கொஞ்சம் ரெட்டிஷாகவும் இருக்குது. பட் அது சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. வெல் டன் சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது நல்லா இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் தைரியமாக மீடியம் சாப்பிட்லாம், மீடியம் ரைஸ் சாப்பிட்லாம். தயிர் சாதம்ல நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அந்த புதினா, அந்த கறி எல்லாமே நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்குது அந்த lamb கூட. ஸோ இது ரெண்டுமே இப்படி ஒரு கில்லர் காம்பினேஷனாக இருக்கும்னு எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ அதான் நம்ம வந்து அந்த க்ரீம் போட்டோம்ல, கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுறோம் அந்த டெக்ஸ்டர். ஆமாம், தயிர் பிடிக்க ரொம்ப வெறும் சவரிஷாக இருக்கும்ல. ஸோ இது க்ரீம் போட்டால் கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூ சம்டைம்ஸ் பால் போடுவாங்க, ஆனால் க்ரீம் இஸ் a better idea because even firmer. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த கேரளா ப்ரானை ட்ரை பண்ணணும். இது ஆக்சுவலி கிங் ப்ரான், அதனால நல்லா சிவப்பாக அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் மொத்தம் சொன்னீங்க ஃப்ரோசன் ப்ரானை இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ண அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா இருக்காங்க. எனக்கு ஏன்னு புரியுது. ஏன்னா இந்த ப்ரான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த இறால் டேஸ்ட் வந்து இன்டாக்டாக இருக்குது. அதுவும் அந்த குக்கிங் டைம் சொல்லலாம் உங்ககிட்ட 6 to 8 minutes. அதே மாதிரி லைக் ஐ மீன் நான் சாப்பிட்ற ப்ரான் வந்து ஓகோக்கல ஜஸ்ட் நைஸ். என்னோடய ஜாஸ்ட் நைஸாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அந்த டேஸ்ட்டே வேறு தான். அண்ட் அந்த கோகோனட் அவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோவா வாட்டர் கூட ஆட் பண்ணல. ஸோ நம்ம நிறைய கேஃபேஸ்க்கெலாம் போய் சாப்பிட்ருக்கோம், பர்ன் சீஸ் கேக் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா இது பர்ன்ட் ராஸ்மலாய் சீஸ் கேக். ஒரு மாதிரி பன்னீரும் சேஃப்ரானும் கலந்த ஒரு சீஸ் கேக் ஃப்ளேவர். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷெஃப் அதுக்கு மேலே அழகாக ரோஸ் பெட்டல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. Good. And I'm a sweet tooth person, naala இந்த dessert wins my heart. Thank you. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை, ரொம்ப சீஸியாகவும் இல்லை,
இது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். திகட்டாத அளவுக்கு க்ரீமியாகவும் இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்குது. அண்ட் அந்த ரோஸ் ஃப்ளேவர் ரொம்ப அமேசிங்காக பிளெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் தனியாக நிற்குது. யா, இன்னைக்கு ஒரு அமேசிங்கான மீல் கொடுத்ததுக்கு ஷெஃப் ராபின் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுட் பிளாகரோட சமைச்சு பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு இது சூப்பர் சமையல் தீபாவளி ஸ்பெஷல். இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு ஃபுட் பிளாகரை நம்ம நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைலில் நமக்கு சமைச்சு காட்ட போகிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது ஃபுட் பிளாக் மூட் குட் ஃபுட்லேருந்து நம்மளோட பிரியா. ஸோ பிரியா, வெல்கம். தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து சமைச்சு காட்ட போகிறீங்க, எப்படி இருக்கு? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பட் எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் தான் தினம் சமைக்கிறீங்களா? ஆமாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், மூட் குட் ஃபுட்னு எப்படி இந்த பேரை நீங்கள் யோசிச்சிங்க? ஆக்சுவலி மூட் ஈக்குவல்ஸ் டு குட் ஃபுட்னு வர வேண்டியது. இன்ஸ்டாகிராமில் ஈக்குவல்ஸ் நான் அக்செப்ட் பண்ணாதனால அதை டாட்னு போட்டு வச்சுருந்தேன். பட் டெக்னிக்கலி பார்த்தா என்னோட மூட் பொறுத்து தான் குட் ஃபுட்டே இருக்குது. அப்போ உங்களோட மூட் சரியா இல்லைன்னா சாப்பாடு ஓகே தான் இருக்கும். அச்சோ, ஆனால் எல்லாரும் காசு கொடுத்து வாங்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கிளையன்ஸ்க்கு வேறு, கிளையன்ஸ்க்கு வேறு. எந்திரிச்சோன்னே பாசிட்டிவாக எந்திரிச்சு அவங்களுக்கு என்னோட பெஸ்ட்டை தான் நான் கொடுப்பேன். ஸோ தினமும் குட் மூடில் எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க? எந்திரிச்சிட்டோன்னே நான் வேலையாக சாமி கும்பிடுவேன். ஓகே, எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்து அதுக்கப்புறம் அதை சட்டிக்குள்ளார போடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஃபுட் பிளாகிங் செய்யணும்னு ஆசைலாம் வந்துச்சு? 15 வயசில் வந்து எனக்கு சமைக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு. பாட்டியோட நெய் உருண்டைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னு கற்றுக்க தான் ஆரம்பித்தேன். அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி குடும்பத்துக்கு அப்புறம் என்னோடய நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய தோழியோ என்னோடய அப்பாவோ கேட்டாங்க என்கிட்ட, ஏன் இது வந்து தொழிலாக எடுத்துக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு. ஸோ ஒரு பயத்தோடு தான் ஆரம்பித்தேன். பட் 5 வருஷம் அப்படி போயிட்டு. ஸோ நீங்கள் 5 வருஷம் நான் ஃபுல் டைமாக சமைக்க போகிறேன், எல்லாருக்கும் சமைச்சு ஒரு வியாபாரம் மாதிரி செய்ய போகிறேன்னு யோசிக்கும் போது இதை இன்டர்நெட்லேயும் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சா? அந்த டைமில் வந்து நான் மார்க்கெட்டிங் கொஞ்சம் ஸ்டடி பண்ணினேன். அப்புறம் பார்த்ததில் சோஷியல் மீடியா தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மார்க்கெட்டிங்னு தெரிஞ்சுது. ஸோ அதில் தான் வந்து நான் இன்ஸ்டாகிராம் திறந்து ஆரம்பித்தேன். அப்போ நினச்சிருக்கீங்களா, ஆஹா என்னோடய மட்டன் சம்பால் இதெல்லாம் வந்து ரெசிபியாக நான் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்டேன்னா எல்லாரும் என்கிட்டேருந்து இனிமேல் சாப்பாடு வாங்க மாட்டாங்கன்னு எப்பாவது நினச்சிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி நினச்சது இல்லை. அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து எந்த ரெசிப்பியில் வந்து என்றைக்குமே ஒரு இன்க்ரீடியன்ஸ் நான் ஹைட் பண்ண மாட்டேன், எல்லாமே வெளிப்படையாக போட்டுருவேன். ஆனால் கைப்பக்குவம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ என்னோட கைப்பக்குவம் எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். அமேசிங். ஸோ இன்னைக்கு உங்களோட கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சுருக்கீங்க. என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு? ஸோ என்னோடய மெனுவிலே வந்து ஆக்சுவலி இதுதான் புது மெனு நான் கொண்டு வந்தது. இட்ஸ் கருப்பட்டி பாயாசம், ப்ரௌன் சுகர் பாயாசம். ஆக்சுவலி வந்து குலாம் லக்கா. ஸோ அதை வந்து ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்களே சொந்தமாக கிரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போல்லாம் கருப்பட்டி டீயில் போட்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் குடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பாயாசத்தில் போட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. ஓகே, ஸோ முதல்ல வந்து நெய் எடுத்துக்கணும். நெய்யை முதல்ல நல்லா மெல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பாயசம் வந்து உங்களோட மெனுவில் கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு ஒரு கஸ்டமர் இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். யூஸ்வலி அவங்க வந்து டிசர்ட்ஸ் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, எனக்கு பாயசம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுமா அந்த மாதிரின்னு. ஸோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு 2-3 ட்ரைஸில் வந்தது தான் இந்த ரெசிபி. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது யார்கிட்ட டெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்களே குடிச்சு பார்ப்பீங்க? இல்லை, பார்ப்பீங்க. டிசர்ட்ஸ் வந்து என் தங்கச்சி. ஓகே, அவங்க ஸ்வீட் டூத். ஷீ இஸ் a sweet tooth. நானும் ஸ்வீட் டூத் தான். ஸோ நானும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து பாயசத்துக்கு வந்து சேமியா அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் போட்டு செய்வாங்க. பட் நான் வந்து மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கேஷ்யூ நட், ஆல்மண்ட்ஸ் அப்புறம் கிரான்பெரி, ரேசின்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம முதல்ல ஃப்ரை பண்ண போகிறோம்.
ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணும்போது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து ஹேவ் டு மேக் ஷுர் தட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும். ஸோ நல்லா வறுத்து எடுக்கணும். ஸோ கொஞ்சம் அந்த வாசம் வர ஆரம்பிச்சுட்டு ஸோ கிரான்பெரிஸ் ரீசன்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டுருக்கேன். கரெக்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு ஸோ எடுத்துடலாம், இல்லைன்னா வந்து ஃப்ளேவர் வராது. ஓகே. ஸோ நம்ம இதே நெய்யோட என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல வந்து இது வந்து சாகோ சீட்ஸ் வந்து நான் ஏற்கனவே பாயில் பண்ணிவிட்டேன். குக் பண்ண போகிறீங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்கள் சாகோ சீட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து பானை கீழே ஒட்டிக்காது. ஓகே. ஒரு குக்கிங் டிப் கொடுக்குறாங்க. இது அப்படியே இலகிருமா? இலகிரும். ஓகே. நெய் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் யூஸ்வலி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சமைப்பேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ நெய் யூஸ் பண்ண பிடிக்காது. ஆனால் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவிட்டீஸ்க்கு இது ஓகே தான். கரெக்ட். இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு ஸோ நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வெந்துட்டோன்னு நம்மளோட இது வந்து கருப்பட்டி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கருப்பட்டியை கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க மக? அது வந்து கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கிறதுனால வந்து கிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கிரேட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் பண்ணி லிக்விடாக கூட போடலாமா, இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஸோ நீங்கள் உங்கள் டீலெலாம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லிக்விட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி இது அந்த சாகோ சீட்ஸ் வந்து அந்த சுகரோடு மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இது வந்து தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியோட நான் வந்து டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம சாதா பால் போட்டால் ஓகே தானே? போடலாம். ஆனால் நான் ஏன் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணேன்னா தேங்காய் பாலில் வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா அந்த கோகனட் மில்க் கொஞ்சம் சால்ட்டினஸ், அந்த கருப்பட்டி கொஞ்சம் சுகரியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். ஓகே. ஒரு செண்டூர் மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல் கரெக்ட், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை சில் பண்ணிட்டோம். கரெக்ட். ஓகே. ஸோ இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அது சூடாகிட்டு ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த நட்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த பாயாசம் ஒரு புது கலர் அண்ட் வைப்ரன்சி வந்திருக்கு. ஏன்னா கிரான்பெரி இருக்குது, ரீசன்ஸ் இருக்குது, ஆல்மண்ட்ஸ் இருக்குது, கேஷ்யூ நட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ரெடி ஆகிட்டு பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நீங்கள் எப்படி எனக்கு சர்வ் பண்ண போறீங்க? சூடாக குடிக்கவா? சூடாகவே குடிச்சிடுறேன். எனக்கு சூடாக இருந்தால் பாம்பு. ஓகே. அப்போ இப்படியே கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் கிளையண்ட் ரிக்வெஸ்ட்னால செஞ்ச அந்த கருப்பட்டி பாயாசம் இப்போ ரெடி. நான் அதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஓகே. ஸோ நிறைய நட்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்கு. இது ஒரு மீல்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் அவ்வளோ நட்ஸ் இருக்குது, அவ்வளோ சாகோ இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உங்களுக்கு இதில் வேறு என்ன டேஸ்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்க? எனக்கு கருப்பட்டி டேஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த கிரான்பெரி, ஆல்மண்ட், கேஷ்யூ அதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் அந்த சாகோ வந்து நீங்கள் நிறையா ஜெனரஸாக போட்டிருக்கீங்களா, ஒவ்வொரு ஸ்கூப்லேயுமே அது வந்து நல்ல ஒரு மவுத் ஃபுல் ஆஃப் பாயசம். ஸோ அது ரொம்ப ரீச்சாக இருக்குது. இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியுமா தெரியல. மேபி இதில் ஒரு பாதி வேணால் சாப்பிடலாம், அதாவது மெயின் டிஷ் சாப்பிட்டு ஒரு டிசர்ட்டாக, இல்லைன்னா இதுவே ஒரு ஃபுல் மீல் ஆகிடும். பட் இட்ஸ் அ வெரி ஃபில்லிங் டிசர்ட். ரொம்ப நன்றி பிரியா. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? ஓ ஷூர். அண்ட் என்னென்னா முக்கியமாக இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது. எப்போதுமே நான் ஒரு 50% ஸ்வீட்னஸில் தான் சாப்பிடுவேன். அண்ட் இது ஜாஸ்ட் நைஸ் 50%ல தான் இருக்குது. கரெக்டாக போட்டிருக்காங்க.
ஸோ பிரியாவை இன்னும் வர வாரங்களில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அவங்க பாயசம் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே மற்ற டிஷ்ஷஸ், அவங்க பேர் போன டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு காட்ட போகிறாங்க. இந்த விசேஷ காலத்தில் நீங்களும் இந்த சுலபமான ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி.